இயேசு எப்படிப்பட்டவர்? அதான் தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு மனிதன், எரிகோ என்ற பட்டணத்தில் வாழ்ந்த சகையு என்ற மனிதன், அவனுக்கு பணம் இருந்தது, பதவி இருந்தது, எல்லா வசதியும் இருந்தது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அப்போ இயேசு பற்றி கேள்விப்படுகிறான். அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், பெரிய பெரிய காரியெல்லாம் நடக்குது, கடவுளே மனிதனாய் நம்மத்தில் வந்திருக்கிறார் என்றெல்லாம் மக்கள் பேசுகிறார்கள். அவரை நான் பார்க்கணுமே அப்படின்னு ஆசை வருகிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ, நான் அவரை பார்க்கணும்னு சொல்லி. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறியணும். இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபித்தவரா? இல்லை. இயேசு மதத்தை பரப்புங்கள் என்று சொன்னவரா? இல்லை. இயேசு ஒரு பெரிய அரசியல் தலைவரா? இல்லை. இயேசு அப்படின்னா யாரு? இயேசு கிறிஸ்து வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மனிதர்களுக்காக ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் அவதரித்தவர். அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது, குணங்கள் எப்படிப்பட்டது, இந்த வேதத்தை வாசிக்கும் போது அறிய முடியும். அவர் அன்பானவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் சமாதான பிரபு, அவர் இரக்கமுள்ளவர், அவர் மனிதர்களுக்கு ஆறுதல் தருகிறவர். இப்படி அவரை குறித்து நிறைய காரியம் வேதத்தில் சொல்லப்படுகிறார். எந்த ஒரு பாதிக்கப்பட்ட மனிதனுக்கும் உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள ஆண்டவர். இன்றைக்கி அவரை குறித்த ஒரு காரியத்தை வேதத்தில் சில வசனத்தின் மூலம் உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க போகிறேன். இயேசு எப்படிப்பட்டவர்? பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இயேசுவே சொல்லுகிறார். திரளான மக்கள் ஆயிரக்கணக்காக கூடி இருக்கிறாங்க. 3 நாளாக இவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு அழகான வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போ அவங்கள வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அவங்க சோர்ந்து போயிடுவாங்களே, 3 நாளாக அப்படி இரவு பகலாக காத்திருக்கிறாங்க, பசியோடு அவங்கள அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது, ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்ற வார்த்தையை சீஷரிடத்தில் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? இயேசு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர். பரிதபிக்கிறதுனா என்னதுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சில சமயத்தில் சில இக்கட்டான ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிற தன் உறவினர்களை நினைக்கும் போது, சிலர் இப்போ உதாரணத்திற்கு ஸ்கூலுக்கு போன பிள்ளைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க ஆம்புலன்ஸ்லன்னு சொன்னால், அந்த தாய் எப்படி பதைப்பாங்க. என் பிள்ளைக்கா? ஆமாம், என்னாச்சு, எப்படி ஆச்சு, எப்படி இருக்கிற தெரியாத ஆஸ்பத்திரிக்கு ஓடுவாங்க ஓட்டமா. ஆஸ்பத்திரியில் எப்படி நடந்து கொள்வான்னு யோசித்து பாருங்கள். பதஸ்தத்தோடு கூட அவங்க என் பிள்ளை எங்கே வச்சுருக்குது கண்ணில் கண்ணீர் வடியும், பதஷ்டம், அதெல்லாம் தெரியும். அவங்களுக்கு பரிதாபம், பரிதபிப்பு, தன் குழந்தைக்கு என்ன ஆச்சோ, எப்படி ஆச்சோன்னு பரிதபி இருக்குன்னு தெரியுமா. மற்றவங்களாம் பார்த்து ஆச்சரியம் பார்ப்போம், எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு அழுகுது, புலம்புது, அங்கங்கே ஓடுது, என்ன காரியம்னு கேட்டால் பரிதபிப்பு. அதே மாதிரி தான் பாதிக்கப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் பார்க்கும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு பரிதாபம் வருகிறாரு. ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஏன் அவர் பரிதபிக்கணும்? நான் சிருஷ்டித்தவர்கள், நான் தானே அவங்கள உருவாக்கினேன், நான் தானே இந்த உலகத்தை உண்டாக்கி இவங்க சந்தோஷமாக வாழணும்னு நீ கொடுத்தேன். இவங்க என்னுடைய ஜனம். பிசாசு ஏமாற்றி வஞ்சித்து அவங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த ஜனங்கள் பாவம், அவங்க அறியாமைக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன். அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கம்பேஷன், அதாவது மனது உருக்கம். ஆண்டவர் ஜனங்களை பார்த்து நான் மனது உருகுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பாக இருக்கிறது வேறு, மனதுருக்கம் வேறு. அன்பு என்பது எல்லா மனுஷரிடத்திலையுமே இருக்கும். ஆனால் அந்த மனதுருக்கம் என்பது அது வித்தியாசமானது. அன்பையும் தாண்டி ஒரு பிரச்சனை, பாடுகளை பார்க்கும்போது தனக்கே வந்துவிட்டதே போல ஒரு வேதனை உண்டாகும் பாருங்க, அதான் மனதுருக்கம் என்பது. இயேசு ஜனங்களுக்காக மனதுருகினார் என்பதாக நீங்கள் பார்க்க முடியும். அவர் மனதுருக்கமுள்ள ஒரு தேவன். அவர் மனதுருகி ஜனங்களுக்கு என்ன செய்தார்? ஒரு 3 வேத வசனத்திலிருந்து சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். முதலாவது, பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். மனது உருகி உபதேசம் பண்ணினார். இயேசு வெறும் அற்புதங்களை மாத்திரம் செய்யவில்லை.
அவர் போன இடமெல்லாம் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார், போதித்தார் என்பதாக வேதத்தில் பார்க்க முடியும். சாதாரண மக்களை வெளியிலே பார்க்கும்போது அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். ஆலயத்தில் போகும்போது ஆண்டவர் அவங்களுக்கு போதனை செய்தார், வசனத்தின்படி அவர் உபதேசம் செய்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு சமயம் ஆண்டவர் சீஷரை பார்த்து, ஜனங்கள் நிறைய போய் கொண்டிருக்கிறாங்க, நிறைய ஊழியம் செய்து சாப்பிடக்கூட நமக்கு நேரம் இல்லை, ரொம்ப சரீரமும் பலவீனப்படுகிறது, அதனால் கொஞ்சம் நம்ம தனித்து போய் ஓய்ந்திருக்கலாம், இந்த ஜனங்களை விட்டு வெளியே போய் ஒரு மலை பிரதேசத்தில் போய் தனிமையாக இருக்கலான்னு படகுல ஏறி பிரயாணப்பட்டு போகிறாங்க. இயேசு படகுல ஏறி போகிறதை கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இந்த படகு எங்கே போகுது, கலிலேய கடல், இங்கேருந்து பார்த்தா தெரியும்ல, அந்த மலைப்பகுதிக்கு போகிறாங்க. ஜனங்களுக்கு அவங்க மலையில் நடந்து 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 கரையில் ஓடி இயேசு படகுல இறங்குறதுக்குள்ளே திரள் கூட்டம் வந்துட்டாங்க. திரள் கூட்ட மக்கள் வந்துட்டாங்க பாருங்கள். முன்னாக அந்த 33ஆம் வசனம், மார்க் 6:33, அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையிலே அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்போ இயேசு கரையில் வந்தோடனே திரள் கூட்ட மக்கள் நிற்கிறாங்க. அவர் கொஞ்சம் இளைப்பாறலாம், நம்ம இந்த ரொம்ப ஊழியம் செய்துக்கிட்டே இருக்கிறோம், ஓய்வு இல்லாமல், ஓய்ந்திருக்கலாம் நீ வந்தால் திரள் கூட்ட மக்கள் பார்த்தா நமக்கு சாதாரணமாக என்ன வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்க விட மாட்டிங்களா, இப்படி தான் பண்ணுவீங்களான்னு கோபம் தானே வரும். இயேசு அவ்வளோ சரீரத்தில் களைத்திருந்தாலும் ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அவங்க மெய்ப்பெனலாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவளுமாய் இருக்கிறதை பார்த்து மனதுருகுகிறார். ஐயோ, இந்த ஜனங்கள் பாவம், அந்த மக்கள் தொய்ந்து போனவங்களா இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறாங்க, காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறாங்க, ஒரு ஆறுதலை தேடுகிறாங்க, சமாதானத்தை தேடுகிறாங்க. அவங்க அதனால தான் தேடி தேடி இவ்வளோ தூரம் நடந்து ஓடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் மனதுருகி அவர்களோட பேச தொடங்கினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அதுதான் இயேசு ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு உள்ளம். ஆண்டவர் பார்க்கிறாரு. அங்கே அந்த தேசத்தில் பெரிய தேவாலயம் இருந்தது, ஆசாரியர் இருந்தார்கள், பலி செலுத்துவது இருந்தது. ஆமாம், ஆண்டவர் அவர் யெகோவா பெரிய தேவன் என்று சொல்லப்பட்ட ஆண்டவரை பற்றி தெரிந்து வச்சிருந்தாங்க. எல்லாமே அங்கே இருந்தது. ஆனால் மக்களுக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நம்பிக்கை இல்லை, பயம், கலக்கம், பாதிப்பு, வியாதி, வேதனை, நெருக்கம், தொய்ந்து போனவளாக இருந்தாங்க. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? பக்தி இருக்குது, ஆலயம் இருக்குது, கடவுள் இருக்கிறார் சொல்கிறாங்க, பலி செலுத்துகிறோம், எல்லாம் இருக்கிறது, மனசில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நம்பிக்கை இல்லை, தொய்ந்து போன நிலைமை. இயேசு அதை பார்த்த உடனே மனதுருகினார். ஐயோ, இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவர் பேச தொடங்கினார். இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு திரள் கூட்ட மக்கள் கூடினார்கள். இயேசு அற்புதத்துக்கு தான் ஜனங்க வந்தார்கள் என்று சொல்லி நாம் நினைத்து விட முடியாது. ஒரு பக்கம் அற்புதம், அது நிமித்தம் வந்தவர்கள் அநேகர். இன்னொரு பக்கத்தில் அவருடைய பிரசங்கத்தை கேட்கவே ஜனங்கள் திரளாய் கூடி வந்தார்கள் என்று லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். ஏன் சொன்னால் லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறாரு, இயேசுவின் வாயிலிருந்து கிருபை பொறிந்தன வார்த்தைகள் வந்ததாம். அதனால ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஆவலோடு வந்தாங்க. கிருபை பொறிந்தன வார்த்தைகளை அவர் பேசினார். அந்த மக்களுடைய காயங்களை மாற்றுகிற வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், அவளை தைரியப்படுத்துகிற வார்த்தைகள், விசுவாசத்தை கொண்டு வருகிற வார்த்தைகள், கிருபை பொறிந்தன வார்த்தைகளை பேசினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை சந்தித்த மக்களிடத்திலும் கிருபை பொறிந்தன வார்த்தைகளை பேசினார். அந்த மக்களுக்கான ஒரு பரிதபிப்பு உள்ளத்தில் இருந்ததுனால லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு வீட்டில் விருந்துக்கு அமர்ந்திருக்கிற சமயம் ஒரு பெண், அவள் பாவியான பெண் என்று வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது. விபச்சாரம் என்ற பாவத்தில் கரைப்பட்ட ஒரு பெண். அவள் இயேசுடைய பாதத்தில் விழுந்து அழுதாள், கண்ணீர் வெடித்தாள். இயேசு அவளை பார்க்கிறார்.
இயேசு அவள் மேலே பரிதாபம் கொள்ளுகிறார். அவருக்குள்ள ஒரு மனதுருக்கம், அவருடைய கண்ணீரை பார்த்தவுடன் ஒரு மனதுருக்கம் வருகிறது. அந்த வீட்டில் உள்ள மனிதன் சொல்லுகிறான், இவள் பாவியான பெண், இவள் தொட்டாலே தீட்டு, இவளால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவளை எப்படி யார் வீட்டுக்குள்ளே விட்டது, இப்போ இயேசுடைய பாதத்தை வரை தொட்டு கொண்டு இருக்கிறாள், இவள் அடித்து விரட்டணுன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இயேசுடைய பார்வை வேற மாதிரி. அவள் உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறாள். என் பாவம் மன்னிக்கப்படுமா, எனக்கு நிம்மதி கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமா, நானும் இனி ஒரு சமாதானமான பரிசுத்தமுள்ள வாழ்க்கை எல்லாரையும் போல வாழ முடியுமா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணுமே நீ இயேசுகிட்ட அழுகிறாள். இயேசு அதை பார்த்த உடனே மனதுருகினார். ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ. அந்த வார்த்தை பற்றில கிருபை பொரிந்தன வார்த்தைகள். ஏனென்றால் அவனுடைய உடைந்த உள்ளத்தை இயேசு பார்த்தார். அவருடைய வாழ்க்கையை அதை மாற்றிவிட்டது. அதே மாதிரி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அங்கே இருக்கிற ரொம்ப பக்திமான்கள் அவங்கெல்லாம் ரொம்ப இது மாதிரி பாவங்களை ஊரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கற்களை எடுத்துக்கொண்டு இயேசுகிட்ட பிடிச்சு கொண்டு வந்தாங்க. இயேசு அமர்ந்திருக்கிறார். அவங்களுக்கு இயேசுவையும் குற்றப்படுத்தணும். அதனால் கொண்டு வந்து இவள் விபச்சார பாவத்திலே கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டவள். நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து இவள் கொல்லப்பட வேண்டும். மோசே நியாயப்பிரமாணத்தின்படி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. இயேசுவை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்கு ஒரு பெண் அவள் பாவம் செய்து விட்டாள், உண்மைதான். அதில் அந்த பெண்ணை கொண்டு வந்து அவளை கொல்ல வேண்டும் என்பதாய் நிற்கிறார்கள். அவள் எப்படி அந்த பாவத்துக்குள்ளே வந்தாள், எதனால் இந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தாள், அவளுக்கு என்ன நடந்தது, அவளுடைய பின்னணி என்ன ஒன்றும் நமக்கு தெரியாது, வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவங்களுக்கு வெறி அவளை கொல்லணும், அவளை அடித்து கொல்லணும் என்பது, இயேசுவையும் குற்றப்படுத்த வேண்டும் என்பதாய். அப்புறம் இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எரிய கடவன். உன்னதில் இடத்துல பாவம் இல்லைன்னா எரி, கல்லுத்துக்கு எரி என்பதாய் சொன்னார். அவர் பாடல் எழுதி கொண்டே இருந்தாரா. எல்லாரும் இருதயத்தில், ஆனால் மனசாட்சி அவங்களுக்கு இருந்திருக்கு. இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், நானே பாவம் செய்திருக்கிறேன், நான் எப்படி இவளை கல்லறிவது, கல்லை கீழே போட்டு எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா குற்றம் சொன்ன ஒருவர் கூட இல்லை, அந்த பெண் மட்டும் நிற்கிறான். இயேசு கேட்குறா, ஸ்திரியே, உன்னை குற்றம் சாட்டினவங்க என்ன, எங்கே அவங்க, ஒருவரும் உன் மீது கல்லறியவில்லையா? இல்லை ஆண்டவரே. இப்போ இயேசு அவளை பார்க்கிறார். அவள் மேலே கல்லறிய தகுதி உள்ள ஒரே ஒருவர் இயேசு தான். அவர் தான் பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஒருத்தர் தான் அவள் மேலே கல்லறிந்து அவளை தண்டனை கொடுக்க அதிகாரம் பெற்றவர் அந்த இடத்துல. ஆனால் அவர் இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், சமாதானத்தோடு போ, இனி பாவம் செய்யாரே. அவள் உடைந்த உள்ளத்தோடு நிற்கிறாள், அவமானத்துக்கு நடுவில் நிற்கிறாள். எல்லாருக்கும் மத்தியில் அவளை கொண்டு வந்து அவமானப்படுத்தி நிறுத்தி இருக்கிறாங்க. தன்னுடைய பாவத்தை குறித்து அவள் வேதனைப்பட்டு நிற்கிறாள். இயேசு சொல்லுகிறார், கிருபை பொரிந்தன ஒரு வார்த்தை பேசுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே. அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அதுதான் இயேசுடைய வார்த்தை. காரணம், அவர் அந்த மனிதனுடைய இருதயத்தை அறிந்து பேசினார். காயப்பட்ட உள்ளம், வேதனைப்பட்ட உள்ளம், அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தை தேவை. அதனால் தான் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்பதாக சொன்னார் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஒரு வாலிப சகோதரனை எனக்கு தெரியும். காலேஜில் படிக்கும் போதே குடிக்க ஆரம்பித்து குடித்து போதை வஸ்துலாம் பயன்படுத்த ஆரம்பித்து கடைசியில் குடி ஒரு பக்கம், போதை வஸ்து ஒரு பக்கம். அதனால ரொம்ப பாதிப்பு, அவருடைய மனதில் பாதிப்பு, குடும்பத்துக்கு பாதிப்பு, எல்லாருக்கும் வேதனை. இப்போ விட முடியல, அந்த பாவத்தை விட முடியல. பாவம்னு தெரியுது, தனக்கு பெரிய அவமானம், குடும்பத்துக்கு ஒரு வேதனைன்னு தெரியுது, விட முடியலை. அந்த சமயத்தில் இயேசுவை பற்றி அறிந்தபோது இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் ஜெபிங்க, உங்களுடைய பாவத்தை அறிக்கை எடுங்க, அவர் மன்னிச்சு விடுதலை தருவார்னு செய்தி சொல்லப்பட்டது. இவருக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் அற்று போயிருந்தது. ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்களே, தனக்கு இப்படி சொல்லப்பட்டதை நினச்சி தன்னுடைய வீட்டில் எல்லாரும் உறங்கு வரைக்கும் காத்திருந்தாராம். எல்லோரும் தூங்கின பிறகு ரகசியமாக எழும்பி முழங்கால் படியிட்டு இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டார். ராத்திரியில் இயேசுவேன்னு கூப்பிட்டு, நான் நிறைய பாவம் செய்கிறேன், குடிக்கிறேன், போதை வஸ்து பயன்படுத்துகிறேன், நான் ஒருத்தருக்கு பிரயோஜனம் இல்லை, என்னால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க,
எல்லாருக்கும் ஒரு வேதனை கொடுக்கிறவனா இருக்கிறேன். எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது திடீரென்று ஆவியானவர் தொட்டதனால பாவ உணர்வு அடைந்தார். நான் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன், எத்தனை பேருக்கு அவமானத்தை கொடுத்துருக்கிறேன், எத்தனை பேர் என்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவே என்னால் அவமானப்பட்டு போனாங்களே, என் உடன் பிறந்தவங்கெல்லாம் என்னால் எவ்வளோ துக்கப்பட்டு வேதனைப்பட்டு போனாங்களே, எல்லாருக்கும் நான் துக்கத்தை உண்டாக்கிட்டேன், அவமானத்தை உண்டாக்கிட்டேன் நினச்ச உடனே அவருக்குள்ள அந்த பாவத்தின் பாரம் அழுத்தின உடனே என்ன ஜெபம் பண்ணினாராம், ஆண்டவரே நான் செய்த பாவத்தை தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்க. நான் அவ்வளோ பெரிய பாவி ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன், எனக்கு குஷ்டரோக வியாதி வரட்டும், எனக்கு ஒரு கேன்சர் வியாதி வரட்டும், நான் எனக்கு வியாதியை கொடுங்க, தண்டனை கொடுங்க அப்படின்னு கண்ணில் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் தொட்ட உடனே இந்த பாவ உணர்வு அழுகிறார். கொஞ்ச நேரம் அவர் கண்ணீரோடு ஜெபித்து முடித்த பிறகு அவருடைய கண்களுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு பிரகாசமான வெளிச்சம் தோன்றுகிறாரு. அதிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறாரு, ஆண்டவருடைய வார்த்தை, மகனே, உன் பாவத்திற்குரிய தண்டனையை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன், உனக்காகத்தான் நான் அடிக்கப்பட்டேன், உனக்காகத்தான் என் கைகளில் ஆணி கடாவை ஒப்பு கொடுத்தேன், உன் பாவத்திற்குரிய தண்டனை, உனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன், அதுக்கு தான் என்னை ஒப்பு கொடுத்தேன், முதுகிலே வாரடி, கைகளில் ஆணிகள், தலையிலே முள்முடி, என் சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தேன். நான் ரத்தம் சிந்தினது உன்னை தண்டிப்பதற்கல்ல, உன்னை மன்னிப்பதற்கு. நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், அதை நான் சுமந்து கொண்டேன் தண்டனையை, நான் உன்னை மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாதே. அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய கிருபை பொருந்தின வார்த்தை வாழ்க்கையை தலைகளாய் மாற்றிவிட்டார். அதோடு அவருடைய பாவ வாழ்க்கை மாறினது. அவருடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானம், சந்தோஷம், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம். ஒரு மனிதன் உள்ளமுடைந்து அழும் பொழுது தேவன் உடனே மனம் இறங்குகிறார், மனதுருகி அவருக்கு தேவையான அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் உள்ளத்துக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறீங்க, என்னால் இந்த பாவத்தை விட முடியலையே, என்னால் என் மனைவிக்கு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பிரச்சனை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை, என் குடும்பத்தாருக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் அவமானம், நிம்மதியும் இல்லை, சமாதானம் இல்லை, ஐயோ இந்த பாவத்தை விட முடியல, என்னை ஏக்கம். இயேசு சொல்கிறார், மகனே, மகளே, உன் பாவத்திற்குரிய தண்டனை நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னை மன்னிக்க, உனக்கு விடுதலை கொடுக்க நான் சிலுவையில் ஆணியிலே கடாவப்படையினை ஒப்பு கொடுத்தேன், நான் உன்னை மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். இயேசுவே, நான் பாவிதான், பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு நீ உள்ளத்தில் உணர்ந்து நீங்கள் மனம் திரும்பி அறிக்கையிட்ட உடனே ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அப்போ அவருடைய மனதுருக்கம்தான் ஜனங்களோடு அவர் பேசி வசனத்தை சொல்லி அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார். அவர் மனதுருகி உபதேசித்தார். இன்னொரு வசனம் பாருங்க, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு, இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தராய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் மனதுருகி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். திரளான ஜனங்களை இயேசு பார்க்கிறார். நம்ம ஒரு கூட்டம் போட்டு திரளான மக்கள் வந்துட்டா சாதாரணமாக மனுஷனுடைய உள்ளத்தில் என்ன தோணும் இல்லை? ஒரு பெருமை, எனக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறாங்க, இவ்வளோ பிரம்மாண்டமான கூட்டம் அப்படின்னு நினைக்க தோன்றும்ல. ஆனால் இயேசுக்கு அப்படி தோன்றலை. திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். அந்த மக்களை பார்க்கிறார், அவருடைய இருதயத்தை பார்க்கிறார், பாதிக்கப்பட்ட உள்ளத்தை பார்க்கிறார். வியாதியினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, கண் தெரியாதவங்க வந்திருக்கிறாங்க, காது கேட்காதவங்க வந்திருக்கிறாங்க, நடக்க முடியாதவங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, பலதரப்பட்ட பாதிப்புகளோடு வந்தவங்க இருக்கிறாங்க, பிசாசினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். ஜீசஸ் வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். ஆண்டவர் மனது உருகி வியாதியஸ்தரை குணமாக்கினார் என்று வேறு வசனம் சொல்லுகிறாரு.
அவருடைய மனதுருக்கம் தான் இன்றைக்கும் ஜனங்களுக்கு அற்புதம் செய்கிறது. கூட்டத்தில் வந்து ஜனங்கள் இயேசுவே இயேசுவே நீ கூப்பிடும் போது அந்த அற்புதம் எப்படி நடக்கிறது? இயேசுவின் மனதுருக்கம். இந்த ஜனங்கள் என்னை கூப்பிடுறாங்க, இந்த ஜனங்கள் என்னை நோக்கி கதறாங்க, இந்த மக்களுக்காக நான் தானே சிலுவையில் மரித்தேன், இந்த மக்களுக்காக தானே சிலுவை சுமந்தேன், இந்த மக்களுக்கு என்னை விட்ட வேறு யார் இருக்கிறாங்க? எல்லாம் ஏமாத்துறாங்க, கடவுள்ன்ற பேரில் ஏமாத்துறாங்க, பக்தின்ற பேரில் ஏமாத்துறாங்க, மதம்ன்ற பேரில் ஏமாற்றுகிறாங்க, மக்களுடைய பணத்தை சுரண்டி எடுக்கிறாங்க, அவங்கள பக்தின்ற பேரில் மேலே மேலே வேதனைப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வியாதியில், சாபக்கட்டில், ஒரு தூக்கம் கூட இல்லாம கலங்கி கொண்டிருக்கிறாங்களே, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனது உருகினார். வியாதியஸ்தர் எல்லாம் அவர் குணமாக்கினார். இன்னைக்கு வியாதியினால கஷ்டப்படுறீங்களா? நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதித்து விட்டதா? இயேசு உங்களை பார்த்து மனது உருகுகிறார். அவர் மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். அந்த மனதுருக்கம் உங்களுக்கு நேராக வந்துட்டாலே உடனே அற்புத சுகம்தான். சென்னை பட்டணத்தில் ஒரு அருமையான சகோதரர், இஸ்லாமிய சகோதரர், அவர் கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டு விட்டார். அது ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டதுனால 4th ஸ்டேஜ்னு சொல்கிறாங்கல்ல, இனி ஒரு ட்ரீட்மெண்ட்டு பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான், எவ்வளோ நாள் இருக்கிறாரோ இருக்கலாம், அவ்வளோதான்ற மாதிரி நிலைமையில் வந்துட்டார். அவருடைய நண்பர் ஒருவர் டாக்டர், அவருடைய நண்பர் ஒரு டாக்டர், அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர்கிட்ட போனபோது அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், உனக்கு சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் தான் குறிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான் என்ற சூழ்நிலை, நீ எங்கே போகாத, என் ஆஸ்பத்திரியில் இரு, நான் உன்னை கடைசி வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆஸ்பத்திரியில் ஒரு ரூம் கொடுத்து அந்த தங்க வைத்திருந்தார். ஒரு பெட்டு கொடுத்து தங்க வைத்திருந்தார். அதில் தங்கி இருப்பார். அது அவருக்கு கொஞ்சம் ஆறுதல். நமக்கு ஒரு நண்பன் கிடைச்சிருக்கிறான், நம்மளை நேசிக்கிறான், வியாதி வந்துட்டு நீ விரட்டி விடாமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இருன்னு சொல்கிறான்னு சொல்லி இருந்தார். அந்த ஆஸ்பத்திரிக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு தாயார் வருவாங்க. வயதான ஒரு தாயார், கையில் ஒரு பைபிள் வச்சுருப்பாங்க, அப்படியே வருவாங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு ஒவ்வொரு ரூமாக போய் வியாதியஸ்தரை பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒரு ஊழியம். அவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்குள்ள அந்த பார வியாதியஸ்தரை கொடுத்ததுனால ஊழியமாக செய்வாங்க. வாரத்தில் இந்த குறிப்பிட்ட நாளில் கட்டாயம் வந்துடுவாங்க. எல்லா ரூமுக்கும் போய் ஒவ்வொரு வியாதியஸ்தரோட பேசி ஆறுதல் சொல்லி இயேசுகிட்ட ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இவங்க இவருடைய அறை கதவை தட்டி உள்ளே வந்தாங்களா, இவர் படுத்திருந்தார். அம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும், என்ன விஷயம்னு கேட்டார். இவங்க சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு என்னையா செய்யுது, ஏன் இந்த மாதிரி படுத்திருக்கீங்கன்னா, நான் சாக போகிறேம்மா, எனக்கு நாள் குறிச்சிட்டாங்க, இனி நான் பிழைக்க முடியாது, எனக்கு கேன்சர் அவ்வளோதான், சீரியஸ் ஆகிட்டோமா, இனி சுகமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த டாக்டர் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இங்கே இரு, நான் எவ்வளோ நாள் இருக்கணுமோ உயிரோடு இருக்க வரைக்கும் நான் உன்னை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிறேன்னு வச்சுருக்கிறான், அதனால் அப்படி இருக்கிறம்மா அப்படின்னு சொன்னார். அப்பொழுது இந்த தாயார் சொன்னாங்க, உங்களுக்காக நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், சரி நீங்கள் அதுக்காக வந்திருக்கிறீங்க, எனக்காக ஜெபிக்கிறது உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரும் இவர் கண்ணை மூடிக்கொண்டார். அந்த தாயார் படுக்க பக்கத்தில் நின்று கொண்டு ஜெபிக்கிறாங்க. அப்படி அமைதியாக ஜெபிக்கிறாங்க, இயேசுவே அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. திடீர்னு அந்த நண்பர் உணர்கிறார், அவருடைய கையில் சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுகிறது. என்னது நம்ம உடம்புல தண்ணி விழுதுன்னு டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த தாயாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தார். அவங்க அழுகிறாங்க, ஜெபிக்கும் போதே அழுது கொண்டே ஜெபிக்கிறாங்க. அந்த கண்ணீர் அவருடைய உடம்புல விழுந்தது அப்படியே ஒரு வல்லமை சரீரத்தில் இறங்கினதை ஒரு உணர்ந்தார். அவர் யோசிக்கிறார், ஏன் இவங்க எனக்காக அழணும், நான் வியாதிப்பட்ட உடனே என் உறவுகளெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, பணம் செலவு பண்ண வேண்டியது வருமோ, வச்சு காப்பாற்ற வேண்டியது வருமோன்னு எல்லாரும் என்னை விட்டு ஒதுங்கிட்டாங்க. ஆனால் இவங்க யார், இந்த தாய், இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்,
ஆனா இவங்க எனக்காக ஏன் அழணும்? நான் சுகம் பெறுவதற்கு ஏன் அவங்க கண்ணில் கண்ணீர் வடியணும்? நான் உங்களுக்கு சொந்தமும் கிடையாது, உறவும் கிடையாது, நண்பனும் கிடையாது. இன்னைக்கு தான் முதல் முறை பார்க்குறாங்க. அதுவும் அந்த கண்ணீர் சரீரத்தில் பட்ட உடனே மின்சாரத்தில் போல ஒரு வல்லமையை தன் சரீரத்தில் அவர் உணர்ந்தார். அவர் நினைத்தார், யாரோ ஒரு தாயார் சொந்த பிள்ளைக்கு அழுகிற மாதிரி அழுது செபிக்கிறாங்க. அப்படியானால் இவங்க சொல்லுகிற அந்த இயேசு எப்படிப்பட்டவராக இருப்பார்? அந்த இயேசுவை சொல்லுகிற இவங்களே இவ்வளவு அன்பா இருந்தா, இவங்க சொல்ற அந்த இயேசு எவ்வளவு அன்புள்ளவராக இருக்க முடியும்? அது அறிந்தார். அன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அந்த கண்ணீர் அவருடைய சரீரத்தில் பட்ட பொழுது ஒரு வல்லமை சரீரத்தில் இறங்கினது. அவருடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை அவர் உணர்ந்தார். அதன் பிறகு அவருடைய சரீரத்தை பரிசோதித்து பார்த்தபோது கேன்சர் மறைந்து போயிருந்தார். இப்போ கேன்சர் இல்லை. அவருடைய நண்பர் சொன்னார், ஆச்சரியமா, கேன்சரே இல்லைடா உடம்புல, என்ன ஆச்சு? நீங்கள் ஒரு தாயார் வர்றாங்களே, அவங்க கண்ணீர் வடித்தாங்க எனக்காக. அந்த கண்ணீர் என் உடம்புல பட்ட உடனே ஏதோ ஆச்சரியம் சரீரத்தில். அவங்க கண்ணீரோடு எனக்காக இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. அப்போ ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன். இவ்வளோ காரியம் இருக்குதா இயேசுக்குள்ள, இந்த இயேசுவை பற்றி நான் அறியணும்னு சொல்லி அவர் வேத புஸ்தகம் வாங்கி வாசிக்க ஆரம்பித்து, இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறது இதுவரை நான் தெரியாமல் போயிட்டேனே, ஏதோ ஒரு மதத்திற்குரிய கடவுள் அப்படின்னு நினச்சே நான் ஒதுக்கி வச்சிருந்தேனே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரராய் மாறிவிட்டார். இயேசுடைய மனதுருக்கம். நீங்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறீங்களா? இனி நீங்கள் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், உங்கள் மேலே பாசத்தோடு அவர் உங்கள் பக்கத்தில் இப்பொழுது நிற்கிறார். அவருடைய உள்ளம் உங்களுக்காய் பரிதபிக்கிறது. அந்த மனதுருக்கம் அது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். மனதுருக்கம். அந்த மனதுருக்கத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் உனக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மாத்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிமார்கள். அவளுக்கு ஒரு தம்பி லாசரு. அப்பா அம்மாலாம் இருந்ததா? இல்லை, அவன் இறந்துருக்கணும். தாய் தகப்பன் இல்லை. இந்த 3 பேர் தான் வாழ்க்கை. ஆதரவாக இருந்த ஒரு ஆண் மகன் லாசரு வியாதிப்பட்டு மரித்து விட்டான். இயேசுக்கு சொல்லி அனுப்பின அவர் எங்கள் ஊழியத்தில் இருந்தார். தெரிந்த பிறகும் பிந்தி 4 நாள் கழித்து அடக்கம் பண்ணி 4 நாள் கழித்து வருகிறார். இயேசுவை கண்டவுடனே மாத்தாள் மரியாதை அழுகிறாங்க. ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிற அந்த லாசரு வியாதிப்பட்டு மரிச்சிட்டானே, நீங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, பிந்தியெல்லாம் வந்திருக்கிறீங்க, 4 நாள் ஆகி போச்சு அடக்கம் பண்ணியே, இன்னும் என்ன பண்ண முடியும் என்பதை போல இயேசு ஒரு தீர்மானமாக வந்தார். அவனை உயிரோடு எழுப்பணும், அவனுக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு தான் சொல்லிக்கொண்டே வருகிறார். சீஷரிடத்தில் அப்படி சொல்லிக்கிட்டு தான் வர்றார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அற்புதம் செய்ய போகிறார். மாத்தாள் மரியாள் அழுகிறாங்க, சொந்தக்காரங்களாம் அழுகிறாங்க, என்ன வாலிபன் மரிச்சிட்டானே, ஆதரவு போய்விட்டதேன்னு சொல்லி. இயேசு உடனே அழாதங்க, எல்லாம் கண்ணம் தொடச்சிக்கிடுங்க, அழாதங்க, நான் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன், வாங்க அவனை எழுப்பிடல, அப்படி சொல்லலை. வேதம் சொல்லுகிறது, இயேசு ஆவியில் கலங்கினார். He disturbed in his spirit. அவர் ஆவியில் கலங்கினார். என் பிள்ளைங்க அழுகிறாங்க, என் பிள்ளைங்க அழுகிறாங்க, என்ன நேசிக்கிற என் பிள்ளைங்க அழுகிறாங்க. அந்த கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை பாதித்தது, அவருடைய இருதயம் பாதித்தது. அவர் ஆவியில் கலங்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கண்ணீரை அடக்கி பார்த்தார், அடக்க முடியல. இயேசு கண்ணீர் விட்டார். மனிதர்களுக்காக அழுத ஒரே ஒரு கடவுள் இயேசு தான். மனிதருடைய பாரத்தை பார்த்து, அவருடைய கண்ணீரை பார்த்து அவரும் அந்த துக்கத்திலே பங்கு பெற்று அழுத ஒரு ஆண்டவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். என் பிள்ளைங்க அழுகிறாங்களே, அவர் அற்புதம் செய்ய போகிறார், அதுக்கு தான் வந்திருக்கிறார் என்றாலும்
அவங்க அழுகிறதை பார்த்தபோது அவருடைய மனது பாதிக்கப்படுகிறது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்வதற்கு அர்ப்பணித்து அவரை பின்பற்றி அவருடைய பிள்ளையாக இருந்தால் உங்களுடைய கண்கள் கலங்கினால் அவருடைய கண்கள் கலங்கும். உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வந்தால் அவரும் உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவர், உங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். அவர் தான் உங்களை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார். நீ வியாதிப்பட்டு கலங்கி நிற்கிறதை பார்த்து, நான் உனக்காக கலங்கி வந்திருக்கிறேன் மகனே, கலங்கி வந்திருக்கிறேன் மகளே, இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லும்படிக்கு ஆண்டவர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். பிரியமானவர்களே, என்னுடைய ஊழிய பாதையில் அப்படி நிறைய சம்பவங்களை பார்த்திருக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். கூட்டம் முடிந்தது. ஒரு தாயார் வந்து கண்ணீரோடு நின்றாங்க. என்னம்மான்னு கேட்டேன். என் மகன் நடக்க முடியாமல் விபத்தினால தொடை எலும்பு முறிந்து விட்டாரு, கால் அசைக்க கூட முடியாத ஐயா, படுத்த படுக்கையில் இருக்கிறான், கூட்டத்துக்கெல்லாம் கொண்டு வர முடியாது, இங்கே தான் இருக்குது எங்கள் வீடு, வந்து ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா நீ அழுதார்கள். இந்த தாயாருடைய கண்ணீர் என் உள்ளத்தை அசைத்தது. சரி என்று அவளோடு நான் போனேன். ஒரு வாலிப மகன் படுக்கையில் படுத்திருக்கிறான், காலை அசைக்க முடியாது, எளிமை உட்கார முடியாது. என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டேன். சென்னையில் ஒரு விபத்தில் அவனுடைய தொடை எலும்பு முறிந்து விட்டார், சேர மாட்டேங்குது. என்னென்ன பிரயாசப்பட்டு வைத்தியெல்லாம் செய்தும் அங்கே முடியாமல் கிராமத்துக்கு அனுப்பிட்டாங்க. வைத்தியர்களை பார்த்து செஞ்சு கொள்ளலான்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் முடியல, வலி, முனகி கொண்டே இருக்கிறான், துடிக்கிறான். அந்த தாய் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நான் அந்த படுக்கையை பார்த்தபோது என்ன ஜெபிக்கிறது, எனக்கு என்னுடைய படுக்கை ஞாபகத்தில் வந்தது. நான் என்னுடைய 14 வயசில் நடக்க முடியாமல், கால் நடக்க முடியாமல் மரண படுக்கையில் படுத்திருந்தேன். என் தாயார் இப்படி அழுது கொண்டு நின்றார்கள், எனக்காக கண்ணீர் வடித்து கொண்டு நின்றார்கள். அந்த கண்ணீரை பார்த்து இயேசு மனதுருகி எனக்கு அற்புதம் செய்தார். எனக்கு அற்புதம் செய்தாரே இயேசு. அவர் இங்கே வந்திருக்கிறாரே. நான் முழங்கால் படியிட்டு, எனக்கு அற்புதம் செய்கிறீங்களே, என் தாயாருடைய கண்ணீரை பார்த்து நொண்டியாக கிடந்த எனக்கு சுகம் கொடுத்தீங்களே ஆண்டவரே. இந்த தாயினுடைய கண்ணீரை பாரும், இந்த மகனுடைய வேதனைகளை பாரும். ஒரு அற்புதம் செய்யணும், நீங்கள் ஒரு அற்புதம் செய்யணும். அவ்வளோதான் ஜெபம். இயேசு அதை பார்த்தார். இந்த தாயினுடைய கண்ணீர், அந்த மகன் படுகிற வேதனை, மனதுருகினார். அந்த மகனை ஆண்டவர் தொட்டார். இரவு நான் கூட்டம் முடிந்து ஜெபம் பண்ணிட்டு அன்றைக்கு ஊரை விட்டு வந்து விட்டேன். அந்த நாட்களில் அதிகமான ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம கடிதம் தான். ஒரு 3 நாளில் ஒரு கடிதம் வந்தது. அந்த தாயினிட, ஐயா நீங்கள் வந்து ராத்திரி வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, இயேசு அப்போவே என் மகனை தொட்டார். அதிலிருந்து அந்த வேதனை மறைந்தது. அந்த எலும்பு குணமாகி எழும்பி இப்போ நடக்கிறான். அடுத்த நாள்லேருந்து காலையிலேருந்து ஒரு பெரிய மாற்றம். இயேசு எங்களுடைய கண்ணீரை கண்டார் என்று கடிதம் எழுதி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதுதான் இயேசு. இன்றைக்கி அழுது கொண்டு இருக்கிறீங்க. குழந்தை வியாதிப்பட்ட குழந்தையை வைத்துக்கொண்டு, வியாதிப்பட்ட கணவரை வைத்துக்கொண்டு, வியாதிப்பட்ட யாரோ ஒருவரை வைத்துக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீங்க. இயேசு உங்களுக்காக மனது உருகுகிறார். அவர் மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். உங்களுக்காய் பரிதபிக்கிறார். உங்களுடைய வேதனை பார்த்துட்டு தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஏன் வாழணும்னு தோணுது, வாழ்க்கையை வெறுத்து விட்டு மனம் கசந்துட்டீங்க. ஆனால் இயேசு உங்களுக்காக பரிதபிக்கிறார். நான் இருக்கிற மகனே, நான் இருக்கிற மகளே, நான் உனக்கு அற்புதம் செய்வேன் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர் மனதுருகி போதித்தார், மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினார். அதோடு பரிசுத்த மத்தேயு 15:32 இயேசு தன் சீசரை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இந்த மக்கள் மீது மனது உருகுகிறேன். ஏன்? அவங்க பசியாக இருக்கிறாங்க, அவங்கள வெறுமனே அனுப்ப முடியாது. என் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு சாப்பாட்டையும் மறந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போகணும், சோர்ந்து போயிடுவாங்களே, பசியோடு எப்படி அனுப்புவது? என் பிள்ளைங்களை நான் எப்படி வெறுமனே அனுப்புவது? அவங்களுக்கு திருப்தியாக உணவளித்து நான் அனுப்ப வேண்டும்.
இந்த வனாந்தரத்தில் புருஷர்களே 4000 பேர், பெண்கள் குழந்தைகளை சேர்ந்த 10,000க்கு மேலே இருக்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு அற்புதம் செய்யட்டேன், உங்களிடத்தில் இருக்கிறது என்ன கொண்டு வாங்க. அவங்க கொண்டு வர்றாங்க. சில மீன்கள், சில அப்ப துண்டுகளை கொண்டு வந்து இயேசு கையில் கொடுக்குறாங்க. இயேசு அதை எடுத்து ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்து திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு போகும்படி செய்தார். ஏன் அந்த அற்புதம் செய்தார்? மனதுருக்கம், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு உள்ளம். இன்றைக்கும் ஏன் அவர் அற்புதம் செய்கிறார்? உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார், வேதனைகளை பார்க்கிறார். இயேசுவே இயேசுவே நீ கதறுவதை பார்க்கிறார். உடனே உங்களுக்காய் பரிதபிக்கிறார், மனது உருகுகிறார். மனதுருகித்தான் அவர் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்ய காரணம் அதுதான், அந்த மனதுருக்கம். ஒரு சமயம் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத சகோதரி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவளை உட்கார வைத்து பேசி கொண்டிருந்தேன். என்ன விஷயமா வந்தீங்க சகோதரின்னு கேட்டேன். ஐயா, நான் கிறிஸ்தவ கிடையாது, நான் திருமணமாகி குழந்தை இல்லை, அதனால் தினந்தோறும் என் மாமியார் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. காலையிலிருந்து நான் ராத்திரி படுக்க போக வரைக்கும் ஏச்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும், திட்டிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் கணவர் வேலைக்கு போயிடுவார், அவர் வரும் வரைக்கும் இந்த திட்டை நான் கேட்கணும். எல்லாருக்கும் மத்தியில் அவமானமாக பேசுவாங்க. பக்கத்து வீடு, எதிர் வீடு, மற்ற சொந்தக்காரங்களாம் வந்துட்டா என்ன குழந்தை இல்லைன்றதை குறை சொல்லி கேவலமாக பேசுவாங்க. நான் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டேன். இப்போ என்னை கூட்டு சொல்கிறாங்க, இந்த வருஷம் குழந்தை இல்லைன்னா என் மகனுக்கு நான் வேறு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ என் வாழ்க்கையே கேள்விக்குறி. ஒரு பக்கம் நிந்த, நெருக்கம், அவமானம், இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகிவிட்டது. கண்ணில் கண்ணீரோடு அழுகிறாங்க. நான் கேட்டேன், திருமணமாகி எவ்வளோ நாள் ஆயிட்டு சகோதரின்னு கேட்டேன். 2 வருஷம் ஆயிட்டுன்னாங்க. அவ்வளோதானே, எத்தனை பேர் 10 வருஷம் 15 வருஷம்லாம் கழித்து ஆண்டவர் ஆசீர்வதித்து குழந்தை பெற்றுக்கொள்கிறாங்களே, ஆண்டவர் தந்திருக்கிறாரே, நீங்கள் 2 வருஷத்துலேயே இப்படின்னு இன்னும் அழுகிறாங்க. அப்போ தான் சொன்னாங்க, என் மாமியார் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க, தினந்தோறும் அந்த வார்த்தையை கேட்டுட்டு என்னால் வாழ முடியலை, நான் எனக்கு மனம் கசந்து விட்டது. அந்த கண்ணீரின் அழுகை பார்த்த உடனே ஆண்டவருடைய மனம் அந்த மகளுக்காக இறங்கினது. இயேசுடைய மனதுருக்கத்தை என்னால் உணர முடிந்தது. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்கள் நிந்தையை மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லி அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணி, இந்த மகளுடைய கண்ணீரை பாரும், அந்த நிந்தையை மாற்றும். காயப்பட்ட அந்த உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலை நீர் கொடுக்கணும் சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அனுப்பின. நீங்கள் தைரியமாக போங்க, சந்தோஷமாக போங்க. உங்கள் மாமியார் சொன்ன மாதிரிலாம் நடக்க ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். இயேசுகிட்ட வந்தீங்க, அவர்கிட்ட அழுதீங்க, அவர் ஜெபத்தை கேட்டார், சந்தோஷமாக போனாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்தபோது கையில் குழந்தையோடு வந்தாங்க. குழந்தையோடு வந்த, ஐயா உங்கள் கையில் என் குழந்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணுன்னே நான் வந்திருக்கிறேன். இதே இடத்துல நான் அழுறேன். இயேசு என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார், என் நிந்தையை மாற்ற, என் அவமானத்தை போக்க எனக்கு ஒரு குழந்தையை தந்து விட்டார் என்று என் கையில் அந்த குழந்தையை கொடுத்தார்கள். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஏன்? இயேசுவின் மனதுருக்கம். இந்த மகள் அழுகிறாளே, இந்த மகள் கண்ணீர் வடிக்கிறாளே, அது அவருடைய உள்ளத்தை பாதித்தது. இயேசுவே என்று நீங்கள் கண்ணீர் வடிச்சிட்டா இயேசுடைய உள்ளம் பாதிக்கப்படும். அவர் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், மனதுருக்கம் உள்ளவர். இன்னைக்கு கண்ணீரோடு நிற்கிறீங்களா? வெளியெல்லாம் சொல்லி அழ முடியல, என் இருதயத்தில் நான் அழுது கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசுக்கு அது தெரியும். இரவு நேரத்தில் படுக்கையை கண்ணீரினால் நனைப்பெறும், யாருக்கும் தெரியாதபடி இருட்டில் அழுகிறதும், யாரும் பார்க்காத விதத்தில் முகத்தை திருப்பி கொண்டு அழுகிறதும், வெளியே தெரியாதபடி இருதயத்துக்குள்ளே அழுகிறதையும் இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எதற்காக கண்ணீர் வடிக்கிறீங்களோ அதில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு இயேசு செய்வார். என்னால் உங்களுக்காய் பரிதபிக்கிறார்.
அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி பரிகாரத்தை உண்டு பண்ணினார், காயங்களை ஏற்றுக்கொண்டார். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டோடைய பிரசன்னத்தில் அப்படியே முழங்கால் படியிடுங்க. ஆண்டோடத்தில் நாம் கண்ணீரை சிந்தி ஜெபிக்க போகிறோம். அவர் மனதுருக்கமுள்ள ஆண்டவராக உங்களை தேடி உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவராக வந்திருக்கிறார். சிலருடைய உள்ளத்தில் என்னால் இந்த பாவத்தை விட முடியல, இந்த பாவம் என்னை அடிமையாக்கி விட்டது, நான் மிருகத்தை போல மாறிவிட்டேன், என்னால் விட முடியல, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, என்னால் என் குடும்பமே பாதிக்கப்படுது, எனக்கு நல்லா தெரியுது, என்னால் விட முடியல, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஊரார் தெருவில் உள்ளவங்க எல்லாரும் என்னை ஒரு மாதிரி கெட்டவனாக பார்க்குறாங்க, எனக்கு மனமே உடைந்து போனது, எனக்கும் ஒரு புது வாழ்வு உண்டா, எனக்கும் ஒரு விடுதலை உண்டான்னு ஏங்கி கொண்டிருக்கிற சகோதரனே, வாலிப தம்பி, இயேசு பக்கத்தில் நிற்கிறார். நான் இருக்கிறேன், உனக்கு நான் உன்னை மன்னிக்கிறவரும் விடுதலை தருகிற தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க. பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க. நான் பாவம் செய்துட்டேன், மதுபானத்துக்கு இடம் கொடுத்துட்டேன், போதை வஸ்துகளுக்கு இடம் கொடுத்துட்டேன், இந்த பாவ பழக்களுக்கு இடம் கொடுத்துட்டேன், மிருகத்தை போல மாறிட்டேன், அடிமையாக்கப்பட்டு விட்டேன், என்னால் விட முடியல, வெளியில் வர முடியல, நிம்மதியும் இல்லை, இயேசுவே மன்னியும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும், என் பாவத்தை அறிக்கை இடுகிறேன், என்னை மன்னித்து எனக்கு புதிய இருதயத்தை தாரும், எனக்கு ஒரு விடுதலை தாரும். ஜெபிங்க. அருமையான சகோதரனை ஜெபம் பண்ணுங்க, சகோதரி ஜெபம் பண்ணுங்க, வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்க பக்கத்துல தான் நின்று கொண்டிருக்கிறார். அநேகர் கண்ணீரோடு ஜெபிக்கிறதை இயேசு பார்க்கிறார். உங்களுடைய கண்களில் வடிகிற கண்ணீரை அவர் பார்க்கிறார். உங்களுடைய கண்ணீர் இயேசுவே மன்னியும் 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 என்று ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறதை இயேசு பார்க்கிறார். இப்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இறங்குகிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லம் உங்கள் மேலே இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய இருதயத்திற்குள் இறங்குகிறது. பாவத்தின் பாரம் விலகுகிறது. உங்களுடைய இருதயம் லகுவாய் மாறுகிறது. நீங்க செய்த மந்திரவாதங்கள் ஒன்றும் பலிக்கவில்லை என்று கலங்குகிறீர்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டதுனால, இயேசுவே என்று கூப்பிட்டதுனால உங்களுக்கு விடுதலை. அந்த சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது. வீட்டுக்குள் இருக்கிற சாப கட்டுகள் மாறுகிறது. இப்பொழுது தகடுகள் எரிகிறது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறதை பார்க்கிறீங்க. அசுத்தாவி வெளியேறுகிறதை பார்க்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய கரம் தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. மிஸ்டர் மேத்யூ, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மேத்யூ, இயேசுடைய வல்லமை உங்களுடைய ஸ்பைனல் கார்டை தொட்டு குணமாக்குகிறது. முதுகுத்தண்டில் ஏற்பட்ட அந்த வலியும் வேதனையும் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல கரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீங்க என்ன கேட்டீங்களோ பெற்றுக்கொண்டீங்க. உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் இன்றைக்கு பதில் தந்திருக்கிறார். அவர் மனதுருகி உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அவர் மனதுருக்கத்தின் வல்லமை உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறாரு. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இந்த மக்களுடைய கண்ணீரை கண்டீரே, கண்ணீருக்கு பதில் கொடுத்தீரே, சுகம் கொடுத்தீரே. மனதாரமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அற்புதங்களை செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.